தலைவர் இப்படி திடீர்னு வந்து டூரு கூட்டு போவேன்னு சொல்லுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆமாக்கா, தலைவர் நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தாருல. போன வருஷம் போன ஆட்களை விட இந்த வருஷம் ஆட்கள் அதிகமா இருக்கு. அதனால இந்த வருஷம் நல்ல ஜாலியா இருக்கும். எல்லாரும் வந்துருவீங்கல்ல? நாங்களும் கண்டிப்பா வந்துருவோம்ப்பா. நாங்களும் வந்துருவோம். இளிச்சக்கா, நீங்களும் உங்க மகளும் வந்துருவீங்களக்கா? நான் வந்துருவேன் டி. என் மகா தான் வருவாளான்னு தெரியல. அவளுக்கு இந்த கூட்டத்தோட போறதே பிடிக்காது. சரி, கூப்பிட்டு பார்க்க என்ன. ஏக்கா, வீட்டில் தனியாவா கிடப்பா? அவளையும் கூட்டு வாங்க. வரலன்னா அடிச்சு பத்தி இழுத்துட்டு வாங்க. சரி டி, டூரு போகணும்னு சொல்லி எப்படியாவது கூட்டிட்டு வரேன். பாத்திமா, உங்க வீட்டில் எப்படி? பிள்ளைங்களை கூட்டிட்டு நீ உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் வந்துருவீங்கல்ல? எங்க வீட்டுக்காரர் வரான்னு தெரியல. காசும் இல்ல. நாங்க வர்றது கஷ்டம் தான். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏமா பாத்திமா, அப்படிலாம் சொல்லாதம்மா. எல்லாரும் சேர்ந்து போனதான் நல்லா இருக்கும். பிள்ளைங்களை கூட்டிட்டு வா. உங்க வீட்டுக்காரர் வரலன்னா நீயாவது வா. பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தா நல்லா ஜாலியா இருக்கும். பெங்களூர் நல்ல குளுகுளுன்னு இருக்குமாமே. வாங்க எல்லாரும் போயிட்டு வருவோம். எங்க வீட்டுக்காரர் தோட்டத்துல வேலைக்கு தானே போறாரு. எங்களுக்கு எப்படி தொட்டு கிடைக்கும்? இந்த தலைவர் எவ்வளவு தொட்டு சொல்லுவாருன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் தொட்டு இல்ல. ஏக்கா, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. எங்க டாடி நைனாட்ட சொல்லி நான் தொட்டு கொடுக்க சொல்றேன். நீங்களும் பிள்ளைங்களும் வந்துருங்க. அப்படியா? அப்ப சரி, வாரேன். செல்வி அக்கா, ராதாக்கா, நீங்க எப்படி? எங்க வீட்டுக்காரர் கடையை போட்டுட்டு வருவாரான்னு தெரியல. நான் கூப்பிட்டு பார்க்க. அவர் வரலனாலும் பரவாயில்ல. நானும் என் மவனு மட்டும் கண்டிப்பா வந்துருவோம். ஏட்டி ராதா, நீ வந்துருவல்ல? நான் இல்லாம டூரா? கண்டிப்பா வந்துருவேன். வந்துட்டான் ஆரஞ்சு மண்டையன் வந்துட்டான். எவ்வளவு துட்டுன்னு சொல்ல போறான். ஏலே ஆரஞ்சு மண்டையா, டூருக்கு போறதுக்கு எவ்வளவு துட்டு? ஏக்கா, அதை சொல்லதான்க்கா வந்திருக்கேன். சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏக்கா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாக்கா. 3 நாள் டூரு போகிறதுக்கு பஸ் டிக்கெட்டுக்கும் அப்புறம் அங்கே போய் தங்குற ஹோட்டலுக்கும் சேர்த்து துட்டு சொல்லியிருக்காரு தலைவர். அதனால ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. ஒரு வீட்டில் எத்தனை பேர் வாரீங்களோ கணக்கு போட்டு நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே என்கிட்ட வந்து பேர் கொடுத்துருங்கக்கா. துட்டு இருக்கிறவங்க இன்னைக்கே கொண்டு வந்து கொடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துருங்க. எப்பா, என்ன அநியாயமா இருக்கு? போன வருஷம் மொத்தத்திலே 4000 ரூபா தானே வாங்குனீங்க. இந்த வருஷம் ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்னு எங்க வீட்டுக்கே 5000 ரூபா ஆச்சே. நல்ல வேலை, எங்களுக்கெல்லாம் போன தடவை 4000 ரூபா தெண்டத்துக்கு கொடுத்துருக்கு. நானும் என் மவனும் மட்டும்தான் வந்தோம். இந்த வருஷம் நானும் என் மவனும் வந்தேன்னா வெறும் 2000 ரூபா கொடுத்தா போதும். பரவாயில்ல, இந்த வருஷம் வேலை கொஞ்சம் குறையாதான் இருக்கு. நானும் என் மவனும் போகணும்னா 2000 ரூபா வேணுமே. 2000 ரூபாய்க்கு எங்க போக? என்கிட்ட 10 பைசா கூட இல்லையே. சரி, ஏதாட்டும் ஒரு வழி கிடைக்கும், பாப்போம். இல்லைன்னா யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு போவோம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன, சாயந்தரம் வந்து எல்லாரும் ஆஃபீஸில் வந்து துட்டு கொடுக்குறவங்க பெயர் கொடுக்குறவங்களாம் வாங்க. அங்கே தான் இருப்பேன். சரி தம்பி, போயிட்டு வா. எட்டி நெட்டச்சி, உங்க வீட்டில் யாரெல்லாம் வரீங்க? ஏக்கா, எங்க ஆச்சி தாத்தாவும் ஊருக்கு போயிட்டாங்கக்கா. அவங்க வர்றது கஷ்டம்தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஆளுக்க பாத்தீங்களா? அதனால எங்க அம்மா அப்பா, எங்க மாமனார் மாமியார், நானு ராமு, நாங்க தான்க்கா 6 பேர் வரோம். அப்ப நாங்க 6000 ரூபா கொடுக்கணுமோ? ஆமாட்டி, இந்த ஊர்ல உங்க வீட்டில் தான் அதிக துட்டு. சரி, அதுக்குன்னு ஆட்களை குறைக்கவா முடியும்? எல்லாரும் சேர்ந்து போறது ஜாலியா இருக்கும்ல. போவோம். வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கூட்டு போறாரு தலைவர். சரி, போயிட்டு வருவோம் எல்லாரும் ஜாலியா. ஏம்மா, வந்துட்டியா? வா வா, ஒரு சந்தோஷமான விஷயமாமே. எல்லாரும் டூருக்கு போறோமாமே. சொன்னாங்க ஜாலியா இருக்கு. ஏல சிவா, டூருக்கு போகணும்னா 2000 ரூபா கொடுக்கணும்ல. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயா? நம்மகிட்ட துட்டு இல்லைல்ல, அதனால போறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னது, டூருக்கு போகலையா? நம்மளும் டூருக்கு போறோம்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எங்க அம்மா வந்து போகலன்னு சொல்லிட்டாங்களே. என் மவன் இவ்வளவு கஷ்டப்படுவான்னு நான் நினைக்கவே இல்லையே. அந்த பயலுக்காகவாது ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. பாவம் என் மவன் எப்படி அழுவுறா. ஏம்மா, டூருக்கு கூட்டிட்டு போம்மா. ஏல சிவா, கவலைப்படாதல. ஏதாவது ஒண்ணு பண்றேன் அம்மா. சரியா? நீ கவலைப்படாம இரு. அம்மா ஏதாட்டும் ஒண்ணு பண்ணி உன்னை கூட்டு போறேன். ஒரு குடும்ப தலைவர் வந்திருக்கேன். எனக்கு சோத்தை கொண்டு வந்து போடாம அம்மாவும் பிள்ளையும் என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? வந்து சோத்தை போடுங்கடி. ஏயா குடிகார பயல, வீட்டுக்கு என்னத்துக்கு வந்தீரு? வெளிய போறோம். என்னடி புருஷனை மரியாதை இல்லாம பேசுற? போய் கஞ்சி எடுத்துட்டு வந்து ஊத்து. கஞ்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வீட்டை விட்டு வெளிய போறோம். ஏண்டி, ஒரு புருஷங்காரன் வந்திருக்கேன், மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? போடி, போய் கஞ்சி எடுத்துட்டு வா. இல்லைன்னா தூக்கி போட்டு மூஞ்சிலேயே மிதிச்சிருவேன். என்னடி, மாமனை அடிச்சுட்ட? அப்படித்தாம்மா, அடி, நல்ல அடி. தூக்கி போட்டு மிதி. அந்த ஆளை விடாத சும்மா. அப்படியே எங்கயாவது ஓடி போய் கிணத்துக்குள்ள போய் விழுந்துரு. வீட்டு பக்கம் வந்துடாத. நானும் என் மவன் இருந்துக்கிடுதோ. குடிகார பயல, குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து அட்டகாசமா பண்ணிக்கிட்டு இருக்க. போய் தொலை எங்கயாவது.
இருடி, என்னையே அடிக்கியா? இதுக்கு உன் மாமன் வேற சப்போர்ட்டா? இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து உங்களெல்லாம் கவனிச்சுக்கிடுதேன். போ போ, அப்படியே தவண்டுக்கிட்டே போய் கிணத்துக்குள்ள போய் விழுந்துரு போ. இந்த பயலை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் ஒண்ணும் தெரியல. இவனை எப்படித்தான் திருந்துற மாதிரியே தெரியலையே. புதுசா குடிக்க பழகிருக்கா குடிகார பைய. குடிச்சிட்டு வந்து வீட்டுல கலாட்டா பண்ணிக்கிட்டு அலையிறா. இனிமேல வீட்டுக்குள்ள வந்தாலே தூக்கி போட்டு மிதிச்சு வெளியே தூக்கி வீசிடணும். வள்ளி பெள்ளி பெள்ளி மல்லி ஜல்லி வாசமல்லி ஓமேனி வெங்கல வெள்ளி. ஏங்க என்ன பஞ்சாயத்து முடிஞ்சு நான் இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ள பின்னாடியே வந்துட்டீரு. இன்னைக்கு வேலை ஒன்றும் இல்லை ராணி, அதான் வந்துட்டேன். அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். தினம் காலையில் போனால் மத்தியானம் சாப்பிட, அப்புறம் ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வருவீரு. இன்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கீரு. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடை செஞ்சு தாரேன்னு. நல்ல சாப்பாடா? என்ன செய்ய போற? ஆமாங்க, நல்ல சாப்பாடு தான். இன்னைக்கு உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு தரேன். சரியா? சூப்பராக கமன்னு பிரியாணி செஞ்சு தரேன். இன்னைக்கு நல்ல ஒரு புடி புடிங்க. சரி, அப்பனா ஆரஞ்சு மண்டையனுக்கு ஃபோன் அடிச்சு நம்ம ஊர் மெடிக்கல்ல போய் வயித்தால போகுதுன்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு தேவையான மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லிடணும். எப்படியும் நம்மளுக்கு தேவைப்படும் இன்னைக்கு. ஏங்க, இன்னைக்கு நான் செஞ்சு கொடுக்க போற பிரியாணில நீங்க அப்படியே மயங்கிருவீங்க. அதனால நீங்க போய் இப்போ ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் செஞ்சுட்டு கூப்பிடுதேன். என்னது, மயங்கிருவனா? ஏங்க, டேஸ்ட்ல மயங்கிருவீங்கன்னு சொன்னேன். சரி சரி, நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் படுக்கேன். இன்னைக்கு என் கையால பிரியாணி செஞ்சு என் புருஷனுக்கு கொடுத்து அவர் திங்கிறத பார்த்து நான் ரசிக்கணும். பிரியாணி செஞ்சு தரேன்னு இந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் பிரியாணி எப்படி செய்யணும்னே தெரியல. எப்பவும் பிரியாணி வேணும்னா இவர் கடையிலேயே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நானும் நல்லா தின்னு பழகிட்டேன். வீட்டில் செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு தான் தடவையாக செய்ய போகிறேன். எப்படி செய்ய? சரி, அதான் யூடியூப்பில் எல்லாரும் நிறைய பேர் வீடியோ போடுதாங்கல்ல, அதை போட்டு பார்த்துட்டு செஞ்சிட வேண்டியதுதான். யாராட்டும் ஒருத்தர் சொல்ல நம்ம அப்படியே செய்வோம். என்ன ஒன்று ஒன்றா போடணும்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு கிண்ட வேண்டியதுதான். எப்படியும் என் கை பட்டுச்சுனாலே சாப்பாடு ருசி அபாரமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே டேஸ்ட்டில் மயங்கிடுவார். சரி, ஃபோனை ஒரு வாரமாக வச்சுட்டு சொல்ல செய்ய வேண்டியதுதான். முதலில் அடுப்பை பற்ற வைத்து பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் தூக்கி வைக்கவும். அடுப்பை பற்ற வச்சாச்சு. பிரியாணி அண்டா எங்கே இருக்கு? ஏம்மா, பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லு. இப்பொழுது கடாய் சூடாக இருக்கும். கையை வைத்து விட வேண்டாம். கடாய்க்குள் எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் ஊற்றணுமாக்கும்? சரி, போய் எடுத்துட்டு வாரேன் இரு. ஏம்மா, எண்ணெய் ஊற்றியாச்சுமா, போதுமானு பாரு. நல்லெண்ணெய் 1 லிட்டர் 450 ரூபா. கொஞ்சமாக தான் ஊற்றுவேன், நிறையெல்லாம் ஊற்ற மாட்டேன். சரியா? இப்பொழுது பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை அனைத்தையும் போடவும். ஏம்மா, அதெல்லாம் இல்லைம்மா, காலி ஆயிட்டு. வேற என்ன போடணும்னு சொல்லு. இப்பொழுது வெட்டி வைத்த வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்கவும். ஏம்மா, வெங்காயம் நிறைய வெட்டிட்டேனே, அப்படியே போட்டுறவா? வெங்காயத்தை போட்டாச்சுமா, வேற என்ன போடணும்? வெங்காயம் வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்டை போட்டு நன்றாக வதக்கவும். என்னது இஞ்சி பூண்டு பேஸ்டா? பல்லு தேய்க்கிற கோல்கேட் பேஸ்ட் வேணா இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் எங்கே போக? சரி, அதே கலரில் இருக்கிற ஏதாட்டும் ஒன்று போட்டுருவோம். இந்த சொல்லி தர்ற பிள்ளைக்கு என்ன தெரியவா போகுது? நம்ம என்னத்தை போட்டோன்னு அவளுக்கு தெரியாது. அதே கலரில் என்ன இருக்கு? இஞ்சி பூண்டு கலர்லேயே பெருங்காய பொடி இருக்கும். அதை கொஞ்சோண்டு தண்ணியில் கலக்கி போட்டு விட்டுருவோம். அவளுக்கு தான் தெரியாதே. ஏ பாப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன் நீ சொன்ன மாதிரியே. வேற என்ன போடணும்? வெட்டி வைத்த தக்காளியை எடுத்து உள்ளே போடவும். ஏம்மா, 4 தக்காளி தான் கிடந்துச்சு, அப்படியே எடுத்து போடுறது என்ன? அடுத்ததாக பச்சை மிளகாயை கீறி உள்ளே போடவும். ஐயையோ, பச்சை மிளகாய் இல்லையே. பச்சை மிளகாயை சட்னி அரைச்சிட்டேனே. சரி, இப்போ என்ன செய்ய? உரப்புக்கு தானே. உரைக்கிற மாதிரி என்ன இருக்கு? உரைக்கிற மாதிரி நேற்று தான் ஆம்லேட்டுக்கு போட மிளகு பொடி அரைச்சி வச்சேன். சரி, அதை எடுத்துகிட்டு வந்து போடுவோம். இதில் நிறைய பொடியில் இருக்குது. அப்புறம் இது பூரம் போட்டேன்னா ஆம்லேட்டுக்கு காணாதே. இந்த மனுஷன் வேற ராத்திரிக்கு ஆம்லேட் வேணும்னு கேட்பாரு. சரி, என்ன செய்ய? உரப்பு நல்லா இருந்தால் தான் பிரியாணி நல்லா இருக்கும். போடுவோம். ஆம்லேட்டுக்கு வேணால் வேற மிளகு பொடி அரைச்சிக்கிடுவோம். ஏம்மா, நீ சொன்ன மாதிரி பச்சை மிளகாயை கீறி போட்டம்மா. அடுத்து என்ன போடணும்? இப்பொழுது சிறிதளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்க்கவும். ஏம்மா, என்ன இப்போ தான் பச்சை மிளகா போட சொன்னேன், அதுக்குள்ளே மிளகா பொடி போட சொல்லுத. சரி இரு, என்ன செய்ய? எடுத்துகிட்டு வந்து போடுத. நீ சொன்ன மாதிரியே போட்டு செய்த. நல்லா வரலன்னா நீ தான் பொறுப்பு. ஏம்மா, நீ சொன்ன மாதிரியே மிளகா பொடியை போட்டுட்டேன். அடுத்து என்ன போடணும்னு சீக்கிரம் சொல்லு. ஒரே வெக்கையாக இருக்குது அடுப்பை வச்சு செய்யறது. கேஸ் அடுப்புலேயே செஞ்சுருக்கலாம் போல. சீக்கிரம் சொல்லுமா, நிற்க முடியல. இப்பொழுது தயிரை ஊற்றி மசாலா நன்கு வதங்கும் வரை கிளறவும்.
தயிர் ஊற்றணுமாக்கும் முதலே சொல்ல வேண்டியதானே. இந்த பிள்ளை என்ன ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, இப்போ தயிர் இல்லை என்ன செய்ய, சொன்னால் இவ சண்டைக்கு வருவா. அதனால் இவட்ட சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம், தயிருக்கு பதிலாக தயிர் எதுலேருந்து தயாராகுது, தயிர் பாலில் இருந்து தயாராகுது. பாலை பூரா காலையிலே நான் குடிச்சிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சோண்டு காப்பி போட்டு வச்சேன், அவர் குடிக்காமல் போயிட்டாரு. பால் காப்பி தயிர் எல்லாம் ஒரே பொருள் தானே, காப்பியை கொண்டு வந்து ஊற்றிடுவோம். ஏ பாப்பா, நீ சொன்ன மாதிரியே தயிர் ஊற்றியாச்சு, அடுத்து என்ன செய்யணும்? இப்பொழுது வெட்டி வைத்த கறியை போட்டு கிளறவும். ஏம்மா கறியை போட்டம்மா. வெட்டி வைத்த புதினா கொத்தமல்லி இலைகளை போடவும். ஏம்மா வெட்டி நிறைய வச்சிருக்கேன், இது அப்படியே போட்டுட்டா. இவ ஒரு தடவை சொல்லுவா, அடுத்து கேட்டால் பதிலே சொல்ல மாட்டா. சரி நம்ம போட்டு விடுவோம், யாரு கேட்க போறா. ஏம்மா போட்டாச்சுமா, எவ்வளோ பொருளை தான் போட, அவ்வளோதானே இன்னும் இருக்கா? இப்பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிந்து சாறை உள்ளே ஊற்றவும். ஏம்மா இப்படி பாடா படுத்துதே, எலுமிச்சம்பழம் வேணும்னு முதலே சொல்லியிருக்கலாம்ல. இருந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை காலையில் தான் ஜூஸ் போட்டு குடித்தேன். சரி இரு, ஏதாட்டும் ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு வாரேன். எலுமிச்சம்பழம் இல்லைன்னா என்ன, 3 நாளைக்கு முன்னால் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு கரைச்சி வச்ச புளி அப்படியே தான் இருக்குது. அந்த புளியை ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதுவும் புளிப்பாக தானே இருக்குது. நம்மளாம் யார் சமையலில் நம்மளெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இன்னும் பறக்கவே இல்லை. ஏம்மா நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டேன், அடுத்து என்ன செய்யணும்? இப்பொழுது தண்ணீர் ஊற்றி அரிசியை போட்டு பாத்திரத்தை மூடி வைத்துவிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காரவும். நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்பொழுது உங்கள் பிரியாணி கமகமம் என்று தயாராகிவிட்டது. அடுப்பை அணைத்துவிட்டு மூடியை திறந்து அவுக் என்று சாப்பிடவும். ஆஹா, வாசமான என்ன அருமையா இருக்கு. பிரியாணி செய்யறதுக்கு இந்த உலகத்திலேயே உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது ராணி. செமையா சூப்பரா அட்டகாசமா அற்புதமா ஒரு பிரியாணியை செஞ்சுட்ட. இந்த பிரியாணியை மட்டும் உன் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு, மனுஷன் செத்தாரு. சரி, பிரியாணி அற்புதமாக செஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம போய் நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மனுஷனை எழுப்பி சாப்பிட சொல்லுவோம். நம்மளும் அப்படியே சூடாக சாப்பிட்டுக்கிடலாம். சரி போய் குளிச்சுட்டு வாரேன். பிரியாணி பிரியாணி ராணி செஞ்ச பிரியாணி. ஆஹா, டூருக்கு போக துட்டு இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் வந்தேன். வரும்போது கறிவாசம் அடிச்சது. சரின்னு உள்ள வந்து பார்த்தா அண்டா நிறைய பிரியாணி செஞ்சு